ரொம்ப ரீசெண்டாக ஜஸ்ட் 1 மந்த் முன்னாடி தான் திருநெல்வேலி போயிட்டு வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அந்த திருநெல்வேலி ட்ரிப்போடைய வ்ளாகோடைய ஃபஸ்ட் பார்ட் தான் இது. ராத்திரி ஒரு 8 மணி அளவில் கோயம்பேட்டில் பஸ் ஏறியாச்சு. லயன் ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். பஸ்ஸு சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் செம ப்ரீமியமான ஃபீச்சர் இருந்துச்சுங்க. செம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 10 hours later. அப்புறம் காலையில் ஒரு 6:30 மணி அளவில் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் வந்து இறங்கியாச்சு. நண்பர் வந்து கொஞ்சம் வரத்துக்கு டிலே பண்ணிட்டார். அதால் அவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லயன் ட்ராவல்ஸ் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஜேர்னி, சேஃபான ஜேர்னியும் கூட. நீங்களும் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நண்பருக்கு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் திருநெல்வேலி வரதுக்கு முன்னாடியே நண்பர் சொல்லிட்டாரு, நீ வந்த உடனே பல இடங்களுக்கு போகிறோம், நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், எல்லா இடத்துக்கும் விடாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்கின உடனே போயிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பினோம். போகிற வழியெல்லாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு அணையிலேருந்து வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த வெயிலில் அந்த தண்ணி பட்டு ரிஃப்ளெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்டே செம்மையாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வீடியோவுக்கு மாசா போஸ்ட் கொடுக்க சொன்னான். ஆனால் நான் மாடு தம்பி இப்போ இல்லை. மணிமுத்தாறு டேம் பார்த்துட்டு அடுத்தது அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு வண்டி எடுத்தோம். போகிற வழியெலாம் அகைன் சொல்லணுங்க, சரியான வியூ பாயிண்ட்டு. மேகம் வந்து மலை அடித்து அந்த வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு அகஸ்தியர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாருக்கும் போய் வார்னிங் கொடுத்துறேன். நான் குளிக்கிற வீடியோ, அருவியில் குளிக்கிற வீடியோ எடுத்து வரப்போகுது. ஸோ பி கேர்ஃபுல். நான் முன்ன பின்னா அருவியில் குளிச்சதில்லை. அதுக்குள்ளே போகிறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த தண்ணி மேலே படுறப்போ மூச்சு விடுறது கஷ்டமாக இருந்துச்சு. அது விழப்போ ஒரு மாதிரி கல் விடுற மாதிரி இருக்கும். எனிவேஸ் என் ஃப்ரெண்டு கொடுத்த தைரியத்தில் எப்படியோ போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் என் நண்பன் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஹிட்டன் ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போனான். அந்த இடத்த பற்றி சொல்லணும்னா அது ஒரு தண்ணி வந்து விழுற இடம். கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு மலை, பக்கத்தில் வயல்வெளி. அந்த இடமே ஒரு ஹெவன் மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ரொம்ப ரிமோட்டான ஏரியா, ஆட்கள் பெருசாக நடமாடாத ஏரியா. அதாவது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. நான் திருநெல்வேலியில் வேறு என்னென்னலாம் பண்ணேன்னு பார்ட் 2ல சொல்கிறேன்.